ஏன்பா இந்த பொண்ணோட வீட்டுக்காரரை நீ பாத்தியா? நேத்துல இருந்து காணுமாமே. இந்த பொண்ணு தவிக்கிறா. அவருக்கு ஊட்டில இருந்து மந்திராங்கிற ஒரு பொண்ணு போன் பண்ணிச்சு, உடனே கிளம்பி போயிட்டாரு. அது யாருடைய அந்த மந்திரா? அதான்க்கா, அன்னைக்கு வீட்டு மேல பூஜைக்கு வந்திருந்தாளே அவதான். கூலிங் கிளாஸ மாட்டி பேண்ட் எல்லாம் போட்டு ஆம்பளை மாதிரி இப்படி நின்னாளே. நேத்து கூட அப்படித்தான் ஒழுங்கா இருந்த மாமாவை கெடுத்து தண்ணி அடிக்க வச்சு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம தோள் மேல கைய போட்டுட்டு அவ வண்டியிலே கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டு போறா. எனக்கு எப்படி ஆயி போச்சு தெரியுமா? என் நெஞ்சே வெடிச்சிட்டு போல இருந்தது. எனக்கு வந்த கோவத்துல அவளை விட்டா ஒரு அரை. அவரையும் நான் சும்மா விடல, நாக்க புடிங்கிட்டு சாகுற மாதிரி 4 கேள்வி நறுக்குன்னு கேட்டேன். அதுலதான் சண்டை ரொம்ப பெருசாய் அவரு கோவிச்சுட்டு போயிட்டாரு. அடி பாவி, நீ ஏன் உன் தலையில இப்படி மண்ணள்ளி போட்டுக்கிட்டேடி? என்ன அக்கா, இத பாரு, ஆபீஸுக்கு போய் 4 காசு சம்பாதிக்கிற ஆம்பளைனா கொஞ்சம் முன்ன பின்ன அப்படிதான் இருப்பாங்க. நாம தான் அனுசரிச்சு கொஞ்சம் விட்டு பிடிக்கணும். அதை விட்டுட்டு நீ அவர்கிட்ட போய் இப்படி ஒரேடியா ரகல பண்ணிருக்கேடி. இத பாரு, இந்த கோவத்தை அவர் மனசுல வச்சுக்கிட்டு அவர் அந்த மந்திரா கூடவே தங்கிட்டாருமே, நீயும் உன் குழந்தை என்னடி பண்ணுவீங்க? ஆயுசு பூரா உன் சித்தியாடி உனக்கு சாப்பாடு போடுவா. ஆக மொத்தத்துல நீ நடுத்தெருவுல நிக்க போற ஈஸ்வரி. ஐயோ அக்கா, அவர் இப்படி எல்லாம் பண்ணுவாரு நான் நினைக்கவே இல்லையேக்கா. அவசரப்பட்டுட்டேனே. நான் எப்படி பண்ணாலும் பரவாயில்ல, என் குழந்தை அனாதை ஆயிடக்கூடாது. அதை எப்படியாவது காப்பாத்தணும். இது பாருமா, அழாத என்ன. என் புருஷனுக்கு போன் பண்ணி உன் வீட்டுக்காரர் எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வர சொல்றேன். கண்ணத்துல 2 போட்டே கொட்டு வருவாரு. ஏன்பா, என் வீட்டுக்காரர் எங்க இருக்காரு? அவர் தான் மந்திராப்பா கூட்டி போயிருக்காரு. நல்லா ஞாபகப்படுத்தி சொல்றா, என் வீட்டுக்காரர் எங்க இருக்காரு? உங்க வீட்டுக்காரர் தாங்க சொல்றேன். ஏய், அவரை பத்தி தப்பா பேசுறா. அவங்க 2 பேரும் போன் பேசும்போது நான் கூட இருந்து கண்ணே, அப்ப நான் மறையனா பெருசா பேசுறீங்க. ஐயோ, இவ சொல்றத பார்த்தா உண்மையா இருக்கும் போல இருக்கு. நான் இந்த 5 குழந்தைகளை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவேன்? ஏமா ஈஸ்வரி, நல்லா இருந்த என் புருஷனும் உன் வீட்டுக்காரோட சேர்ந்து கெட்டு போயிட்டாரா? ஏய், உன் வீட்டுக்காரன பெரிய யோகியமா? உன் வீட்டுக்காரர் தான் ஊரே கெடுக்கிறவரு. அக்கா புருஷன் கூட சேர்ந்து கெட்டு போயிட்டாரா? போயம்மா, சவுண்ட் விடாத, உட்காந்துரு. இதோ பாருக்கா, இவங்க சொல்றதெல்லாம் கேட்காத. முதல்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து ஊட்டிக்கு போறோம், மாமா பாக்குறோம். அப்ப தெரிய போகுது யார் நெருப்பு எவன் செருப்புன்னு. இந்த Dress எப்படி இருக்குன்னு பாருங்க. யாருக்குங்க? உங்களுக்குதா? எங்களுக்கா? என்ன இது? நான் ஏதோ உங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக இங்க வந்தீங்கன்னு பார்த்தா எங்களுக்கு எடுத்து வச்சிருக்கீங்க. இல்ல, நீங்க வரும்போது வேற Dress கொண்டு வரல, அதான் எடுத்தேன். ஆஹா மச்சான், வாடா Dress எப்படியே போட்டு பாத்துருவோம். ஏன் சார் இந்த மீதி பேட்டெல்லாம் எப்ப சார் கொடுப்பீங்க? டேய் மச்சான், இதான்டா ஃபேஷன். நம்மள ஹீரோ நினைச்சு வாங்கி கொடுத்துருக்கா. கொஞ்சம் இருவே, இந்த தொப்பிங்க ராணி போட்டு எப்படி இருக்குன்னு பாரு. பாரு பாரு பாரு. மச்சான், அப்படியே வேட்டைக்காரன் எம்ஜிஆர் மாதிரியே இருக்கடா. உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழ். அப்புறம் மச்சான், இப்போ மந்திரா நம்மளுக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. நம்மளும் பதிலுக்கு அவங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு வாங்கி கொடுத்தா எப்படி இருக்கும்? நாளைக்கு அவங்க பிறந்த நாள் வேற வருது. குடுக்கலாமே. ஒரு ஹோட்டல் கூட்டி போய் பொங்கல் வடை வாங்கி கொடுத்துட்டு போறது. அச்சா, அது ரொம்ப சீப்பா இருக்குண்ணா. ஒரு புடவை வாங்கி கொடுத்தா எப்படி இருக்கும்? அப்ப ஒண்ணு செய்யி, செவத்தப்புல இந்த புடவை வாங்கி கொடு. அது வேண்டாம், நம்ம முதல் தடவை வாங்கி கொடுக்குறோம்ல, அதனால இந்த மாதிரி மஞ்சள் கலர்ல ஒரு மங்களகரமா வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும்ல. அது என்ன கட்ன பொண்டாட்டியா? அதுக்கு போய் ஏன்டா இங்க வந்து பொண்டாட்டி ஞாபகப்படுத்துற? தெரியாம சொல்லிட்டேன்டா. ஏடா வந்து 2-3 நாள் தங்கிட்டு போலாம் பார்த்தா இங்கேயே செட்டில் ஆயிரும் போல இருக்க. அதுல சரி பரவாயில்ல விடு. நானே முதல்ல நினைச்சேன், ஆனா நீ முந்திட்ட. அப்பா இந்த மஞ்சள் புடவை பேக் பண்ணுங்கப்பா. ஆமாங்க. வருதுங்கடா. மஞ்சள் முகமே வருது, இந்த மஞ்சள் சேலைய பெருக. Dress நல்லா இருக்கே, 2 பேரும் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கீங்க. அது இருக்கட்டுங்க. இந்த புடவை எப்படி இருக்குங்க? உங்களுக்காக நாளைக்கு உங்க பிறந்த நாள் இல்லையா? சாரி. ஏங்க டிசைன் நல்லா இல்லையா? ஏப்பா வேற ஒரு டிசைன் எடுப்பா. ஐயோ, அப்படிலாம் ஒண்ணு இல்ல. அப்புறம் நல்லா நிறைய கட்டிங்க. அது இல்லங்க. வேற என்ன பிரச்சனைங்க? நானும் எல்லா பொண்ணுங்கள மாதிரி புடவை கட்டி குடும்ப வாழ்க்கை வாழணும்னு தான் ஆசைப்பட்டேன். அந்த ஆசை நிறைவேறாம போச்சு. அதுக்கு நான் கொடுத்து வைக்கல. நெல்லடி, புது புடவை கட்டிட்டு எங்க போய் ஊர் சுத்திட்டு வர? புது புடவை கட்டிட்டு போனாலே ஊர் சுத்தறதா அர்த்தமா? கல்யாணத்துக்கு முன்னாடி ஏன் சுரேஷ் இப்படி சந்தேகப்படுற? கல்யாணத்துக்கு முன்னாடியே சரி பண்ணாதானே கடைசி வரைக்கும் ஒழுங்கா இருப்ப. உன்னை காதலிச்சது பாவம். உன்னை நம்பி வீட்டை விட்டு வெளியில வந்த பாரு, அது பாவம். நீ வாங்கி கொடுத்த புடவை கட்டிட்டு இருக்க பாரு, அது அதை விட பாவையா? இதுக்கு மேலே உன்னை நம்பி உன் கூட இருந்த என்ன விட போயிட்டு கறி வேற யாரும் இருக்க மாட்டான். அந்த நிகழ்ச்சி நடந்ததுக்கு அப்புறம் என் வாழ்க்கையே திசை மாறி போயிடுச்சு. ஆனா என்னங்க நீங்க ஒரு தடவை போன வாழ்க்கை மறுபடியும் வராதுங்களா? இது பாருங்க, நீங்க இந்த புடவையை கட்டுற ராசி உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை மறுபடியும் நிச்சயமா அமையும். என்னங்க நீங்க, நான் ஆசைப்பட்டு வாங்கி கொடுக்குறேன். கையை கொண்டாங்க, குடிங்க முதல்ல.
மெட்ராஸ்ல இருந்து வரோங்க. என் மாமாவும் இவங்க வீட்டுக்காரரும் எங்க கிட்ட கோச்சிட்டு சொல்லாம கொள்ளாம இந்த ஊருக்கு வந்துட்டாங்க. அவங்கள தேடிட்டு தான் நாங்க வந்திருக்கோம். ஏன்பா போய் சொல்றேன்? சார் கிட்ட உண்மையை தான் சொல்ல. இது பாருங்க சார், எங்க 2 பேரோட வீட்டுக்காரரும் மந்த்ராங்கிற பொண்ணோட இந்த ஊருக்கு ஓடி வந்துட்டாங்க. அந்த ஓடுகாலிகளை தேடிதான் நாங்க இப்ப இங்க வந்திருக்கோம். நான் தான் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன்ல. என்னத்த கண்டுபிடிச்ச? தெரியாத ஊர்ல இருமா, வந்து இருமா, இப்படி நடு ரோட்ல. இருமா. இது மெட்ராஸ் மாதிரி பெரிய ஊரு, அட்ரஸ் எல்லாம் யாரையும் கண்டுபிடிக்க முடியாது. அதனால ஊரு போய் சேருங்க. வரோங்க. போங்க. ஐயோ, என்னடி இவர் இப்படி சொல்றாரு? பேசாம நம்ம ஊருக்கே போயிரலாமா? என்னக்கா சொல்ற? இவ்வளவு தூரம் வந்துட்டோம், அவங்கள கண்டுபிடிக்காம போக கூடாது. அதான் உள்ளூர்காரங்களே தெரியாதுங்கறாங்களே. ஆமா, இப்ப இவர்கிட்ட கேட்ட மாதிரி இன்னும் 4 பேர் கிட்ட கேட்டா சொல்ல மாட்டாங்களா? 4 பேர் பேசாம வாயை மூட்டு வா. ஐயோ, சண்டை போடாதீங்க. எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம். வாங்க வாங்க வா. வாங்க. அக்கா, அங்க பாருங்க. ஆமா, காரு. அது அந்த பொண்ணு மந்த்ராவோட காருடா. அக்கா, ஊட்டியில இது மாதிரி கார் 100க்கு மேல இருக்கும். இதுதான் எப்படி சொல்ற? எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குடா. அவன் நம்ம வீட்டுக்கு வரும்போது இந்த மாதிரி வண்டியில தான் வந்தா. அந்த வண்டிக்குள்ள ஒரு குழந்தை பொம்மை இருந்தது. ஐயோ, அது ஒரு குழந்தை பொம்மை தெரியுது. ஆமா, அது அவ வண்டி தான். அதேதான். வா 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 போலாம். அதோ பாத்தியா பொம்மை? கண்டிப்பா அதே வண்டிதான். கரெக்டுக்கா. அக்கா, வண்டி இங்க பார்க் பண்ணிட்டு பக்கத்துல தான் எங்கேயோ போயிருப்பாங்க. வரட்டும், இன்னைக்கு கையும் களமா புடிச்சு அமுக்கிடலாம். பின்ன வண்டி மேல உட்காந்துக்கலாம். அப்பதான் வண்டி எடுக்க மாட்டாங்க. அப்படி போ. ஏறு, உட்காந்துட்டியா? இந்த பாரு, நான் இந்த கல்ல டயருக்கு முன்னாடி வச்சிடுறேன். இனி 1 இன்ச் கூட நகரவே நகராது. மச்சான், மந்திரா மந்திரா தான்டா. எப்ப நீ வாங்கி கொடுத்த புடவை வாங்கிட்டாலோ அப்பவே உன்னை புருஷனா ஏத்துக்கிட்டான். புருஷனா? ஆமாடா, உன்ன மாதிரி ஒரு நல்ல வெங்கையால புடவை வாங்கி கட்டணும்னு ஆசைப்பட்டனா அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? 2 பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சு போச்சுன்னு தானே அர்த்தம். உன்னை அவமானப்படுத்துற உன் பொண்டாட்டி ஈஸ்வரிய பழி வாங்குறதுக்கு தவிர வேற வழி இல்லப்பா. ஆமா. தெரிஞ்சுக்க, கைய கொடு. என்ன என்ன நம்ம பொண்டாட்டிப்பா. இவளுக்கு எப்ப இங்க வந்தாளுங்க? ஒருவேளை நம்ம ஊட்டிக்கு வந்து தெரிஞ்சு வந்திருப்பாள். இவ்வளோ அவளுக்கு உட்காந்துக்கு சைஸ பார்த்தா அப்படித்தாப்பா தெரியுது. வாயா ஓடிடுவோம். நான் இருக்க பயப்படா, நான் இருக்கு பயப்படா. வரட்டுமே, வந்தா சொல்லணும்ல. ஆமாடி, மந்திரா பாக்குறதுக்காக இங்க வந்திருக்க. அதுக்கு இப்ப என்னங்கிற? அவன் என்ன அவமானப்படுத்தினால திருப்பி நான் அவளை அவமானப்படுத்துறேன். பா, ஓ மேட்ரு வேறப்பா. என் வாழ்க்கை அப்படி இல்ல. 15 வருஷமா ராமர்னு போய் சொல்லிக்கிட்டே கிருஷ்ணனா வாழ்ந்திருக்கேன்டா. உண்மை தெரிஞ்சுனா ஊட்டி மலை மேல கொண்டு போய் தள்ளி கொண்டு வாழ்கையா. நான் கலியா வாயா போயிருவோம். ஜவுளி கடைக்குள்ள போய் பார்க்கலாமா? ஓகே, வா. ஆஹா, ஜம்படி வராளுங்கடா. வா, ஓடிரும் ஓடிரும். டேய் மாமாடா. என் தொப்பி மறுபடியும் வாங்கி கொடுத்து வாடா, தொப்பி அவளுக்கு இப்ப வாடா வந்து தோணா. வா. ஓடுறாங்க. மாமா, மாமா, ஓடாதீங்க மாமா. நான் ஈஸ்வரி வந்திருக்கேன் மாமா. அங்கிட்டு முட்டு சந்திரா, அங்கிட்டு வாடா, அங்கிட்டு வாடா. ஐயோ, பாத்துட்டு பாக்காத மாதிரி போறாங்களே பாவீங்களா? என்ன 2 பேரும் ஓடிட்டு அப்படியே அங்க போய்க்கலாம். ஓடி ஓடி. அப்புறம் அறிவழகா எங்க? அறிவழகே பின்னால தானே வந்தா. அறிவழகா அவனுக்கு தான் வந்து பிடிக்கானே. ஐயோ, விடுறா விடுறா. ஐயோ, ஐயா, விடுறா. நான் ஓட மாட்டேன், விடுறா. அதான் ரவுண்டு கட்டி பிடிச்சு தொலைஞ்சிட்டீங்களா, விட்டு தொலை. யோ, எதுக்கு எங்களை பார்த்து ஓடுன? யாரா ஒண்ணா? அவன் ஒண்ணா, அதை பார்த்து நான் ஒண்ணேன். அவர் தனியா ஒருத்துக்கு என்ன பைத்தியமா? மகனே, கரெக்டா சொல்லடா. உண்மையிலே அவனுக்கு பைத்தியம் தான். அவன் பொண்டாட்டி முன்னால எப்படி சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்து, ஆனா நீ கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்லிட்டடா. நாமத்த மகனே, என்னது மாமாவுக்கு பைத்தியமா? சாதாரண பைத்தியம் இல்ல, ஈஸ்வரிக்கா மந்திரிக்கான ஒரு கொடூரமான பைத்தியம்மா. யாருடா பைத்தியம்? என்ன பண்ண சொல்ற? வராத நோய் வந்துருச்சு. ஏன் போய் சொல்றீங்க? நீங்க அந்த மந்திரா தேடிதானே இங்க வந்திருக்கீங்க. எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆமாடி, மந்திரா தேடிதான் வந்தேன். அதுக்கு என்னடி இப்போ? டேய் டேய், டாக்டர் உன்னை என்ன சொல்லிருக்காரு? பேசக்கூடாது சொல்லிருக்காரு இல்லையா? பேசாம தொலை குழப்பிடாத. அம்மா, நாங்க மந்திராங்கிற பொம்பளை தான் தேடி வந்திருக்கோம். உனக்கு யார் சொன்னா? உங்க ஆபீஸ் பையன் சொன்னாரு. என்ன சொன்னாங்க? மந்திராங்கிற பொண்ணு போன் பேசினதா. டேய், இந்த மாதிரி எதா இருந்தாலும் தீர விசாரிச்சு பேசணும். நாங்க மந்திராங்கிற பொம்பளை தேடிங்க வரல, மந்திராங்கிற ஆஸ்பத்திரியை தேடிங்க வந்திருக்கோம். ஏன் போய் சொல்றீங்க? என்ன? மந்திராவை தான் தேடி வந்திருக்கீங்கன்னு மாமாவே சொல்றாரு. அம்மா, இந்த பையன் லூசு பையன். இந்த பையன் நீ என்ன சொல்றியோ அதைத்தான் அந்த பையன் திருப்பி சொல்லுவான். அத மூலம் புரிஞ்சுக்க. குடும்பத்துல உனக்கு அவனுக்கு சண்டை வந்து எப்ப நீ படுக்கையை தூக்கி வெளியே போட்டியோ அப்பவே அவன் மனசு பேதலிச்சு போச்சு. அதுக்கப்புறம் அவனையும் மந்திராவையும் ஒண்ணு சேர்த்து சந்தேகப்பட்டு பேசுற பத்தியா, அதுல மைண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஐயோ, நம்ம நண்பனுக்கு இப்படி ஆயி போச்சேன்னு யாருக்கும் தெரியாம அவனை ஊட்டி குட்டி வந்து டாக்டர் வைத்தியம் பண்ண. சரி, இவனுக்கு ஓரளவுக்கு சரியாயிருச்சு நம்பி ஒரு துணிமணி எடுத்து கொடுக்கலாம்னு ஒரு ஜவுளி கடைக்கு கூட்டி போனேன். அந்த கடையில ஒரு எடுபட்டவைய அவன் முண்டாட்டிய போன்ல ஈஸ்வரி ஈஸ்வரின்னு பேசினான்ல, உடனே இவனுக்கு ஓனா வந்து அவனை தூக்கி போட்டு கொலையா கொண்டுட்டான். அதாவது அந்த சரியான பாதி முறை மறுபடியும் குளோஸ் ஆயிடுச்சு. இப்ப எம்டி மண்டையா வச்சுட்டு உட்கார்ந்து. அவருக்கு இவ்வளவு தூரம் நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம வந்துட்டீங்களே. சொல்லி இருந்தா ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சிருக்கும், அவன் வேலை பார்க்கிற ஆபீஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். பைத்தியம் தெரிஞ்சா வேலைக்கு வைப்பானா? உன்னை தூக்கி வெளியே எரிஞ்சிருவான். அப்புறம் நீ உன் பிள்ளை ரோட்ல நிக்கணும். ஐயோ, இத பாருடி, என் புருஷன் நல்ல எண்ணத்துலதான் அவர் இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு. நாம தான் அவரை தப்பா நினைச்சிட்டோம். ஈஸ்வரி, என்ன சொன்னீங்க?
ஈஸ்வரி. டேய், டேய், மச்சான், அடுத்த முன்னாடி மேல கை வைக்க கூடாது. டேய், இங்க பாரு, டேய். பாத்தியாமா ஈஸ்வரின் பேர் சொன்னதுக்கே போட்டு அடிக்கிறானே. இவன் கூட ஒரு நிமிஷம் இருக்குன்னு நினைச்சேன்னா கொலையே பண்ணிடுவான் அவனே. உடனே பொட்டி படி தூக்கிட்டு ஊரை பக்கம் கிளம்பு. ஐயோ மாமாவை இந்த நிலைமையில விட்டுட்டு நான் போக மாட்டேன். அவர் உடம்பு சரியாற வரைக்கும் இங்க இருந்து கூட்டிட்டு தான் போவேன். இல்லம்மா சொன்னா கிளம்ப போமா. மாட்டேன். அப்ப இங்கதான் இருப்பியா? ஆமா. போக மாட்டியா? என்னடா பெரிய பம்பா போச்சு. டாக்ஸி டாக்ஸி நிப்பாட்டியா. இந்த இதுல பூரா ஏத்திட்டு போய் அந்த புலிஸ் லாட்ஜ்ல இறக்கி விட்டுரு. ஐயம்மா முத்திட்டு யாருங்க வேமா யாருங்க. யாரி வேமா இந்த லீட்டரா பாரு. ஆமா எதுக்கு என்ன போட்டு இப்படி அனாவசியமா அடிக்கிற நீ? ஏடா இவங்களை எல்லாம் பேக்கப் பண்ணி ஊருக்கு அனுப்பலாம்னு பார்த்தா லாட்ஜ் போட்டு தங்க சொல்றேன் நீ. டேய், நான் அனுப்பலாம் தான் பார்த்தேன். நீ தான் ஓவர் ஆக்ட் பண்ணி என் பொண்டாட்டி தூக்கி போட்டு அடிச்சுக்கிட்டு. நீ தான் பைத்தியம் நடிச்சு அதுக்கு ஒரு லிமிட் இல்ல. முதல்ல வண்டியில ஏறு, வா. சரி சரி இந்த பைத்திய ஆக்டிங்க கண்டினியூ பண்ணவா? கண்டினியூ பண்ணு, கொஞ்சம் அடக்கி லிமிட்டா வாசி. பின்ன பாரு. என்னடா வடிக்க எல்லாம் ஒண்ணாலதான் கரெக்டா பஸ் பிடிச்சு குடும்பத்தையே ஊட்டி கூட்டி வந்தாங்க. நீ வாவனை கீழே போட்டு காரம் மேல ஏற வண்டிய. என்ன டேய், அவ தங்கச்சி மாறுறா மச்சான். தங்கச்சியா? தங்கச்சி எனக்கு எந்திரிக்க சொல்லுங்க. நல்லா பயபடியே லூசு மாதிரி சில நேரத்துல பண்ணுது. லூசா இருக்கேன் கொஞ்சம் முன்ன பின்ன பண்ணதானே செய்வான். வருத்தப்படாத. டேய் அப்படியே இருக்கணும். அவசரப்பட்டு என் வாழ்க்கையில விளையாடாதீங்கடா. எல்லாரும் விளையாடுறதுக்கு என் குடும்பம் தான் கிடைச்சா. அம்பட்டு பிள்ளை வெட்டி பொலி போட்டு ராஸ்கர். ஏடா வண்டி அங்கேயே நிப்பாட்டு அடுத்த பிரச்சனை என்ன கூட தெரியாம ஓடுது. அறிவில உனக்கு ஒரு நிமிஷம் என்ன சார் ஆயிட போகுது? ஒரு நிமிஷம் போல. ஏங்க அடிச்சு நிலம அச்சி புடிச்சேன். ஐயோ ஹத்தி ஓவரா போறானே. தங்கச்சி அங்க இருக்குடா ஐயா. அங்க ஓ இது என்னோட தங்கச்சியா? அப்ப இந்த புஜ்ஜுக்கு தான் என் பொண்டாட்டியா? என் பொண்டாட்டிடா. எனக்கு ஒரு தங்கச்சி ஒரு பொண்டாட்டி. எனக்கு ஒரு பொண்டாட்டி. நான் கொடுத்த ஐடியா எனக்கே வினையா போச்சு. போற போக்க பார்த்தா எனக்கு பைத்தியம் பிடிக்க வச்சு போல் இருக்கேன். ஹலோ என்னடா? நீ எல்லாரையும் மெண்டல் ஆக்கலாம், உன்னை யாரும் மெண்டல் ஆக்க கூடாதா? டேய் யாருக்கிட்ட வந்து என்ன பச்ச அரஞ்சா? நீங்க எதுக்காக ஊட்டிக்கு வந்தீங்க, எதுக்கு இப்படி மென்டலா வேஷம் போடுறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும்டி. எது டியா? ஆமாண்டி, இந்த ஊட்டியை விட்டு நீ போறதுக்குள்ள முகத்தெரிய நான் கிளிக்கல, நான் உன் புள்ள இல்ல. Happy birthday to you. Happy birthday to you. டீசெண்டா நடந்து. முதல்ல நீ டீசெண்டா இருக்க கண்ணால பாரு. கொண்ட போ. உனக்கு தான்யா ஏன் அதுக்குள்ள தூர மாதிரி கணக்குற? டேய் என்னடா சொல்ற? உங்க புருஷங்க உங்க ரெண்டு பேரையும் லூஸ் ஆக்கிட்டு மந்த்ரா வீட்டுக்கு போயிருக்காங்க. இங்க பாருங்க அந்த அம்மா கேக்குறத புடவை. ஏய் ஒரு புடவை பார்த்தோன்னே வேற மாதிரி கதை கட்டிக்கிறதா? இது அக்காவுக்காக அவங்க வீட்டுக்காரர் எடுத்துக்கலாம்ல. சரி இது அக்காக்கா வாங்கிருப்பாங்க. அப்ப இது யாருக்கா வாங்கிருப்பாங்க? இது யாருக்காக? அப்புறம் இது யாருக்காக? இது யாருக்காக? இதோ இது யாருக்காக? சொல்லுக்கா, இதெல்லாம் யாருக்காக வாங்கிருப்பாங்க? இல்ல மாமா நானு நிறைய மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு, அதனால இது வாங்கிருக்கலாம். என்னக்கா புரியாதனமா பேசுற? அங்கிள் மென்டலா இருக்கும்போது இதெல்லாம் உனக்கு வாங்கணும்னு எப்படி தோணும்? அதானே உங்களுக்கு பிடிக்குங்கிறதுக்காக தான் நான் சாரியே கட்டினேன். ஆனா நீங்க தான் எனக்காக வாங்கின சாரியை பிரசன்ட் பண்ண மாட்டீங்க. மச்சான் இப்பதான் நான் ஒரு புடவை அங்கேயே வச்சுட்டு வந்துட்டோம். எங்க? அது ஒண்ணு இல்லைங்க, நான் கூட சொன்ன பாருங்க, எங்க ஆபீஸ்ல வேலை செய்யற 2 பொம்பளை இங்க ஊட்டிக்கு வந்திருக்காங்கன்னு சொன்னலங்க. அவங்களை கொண்டு போய் லாட்ஜ்ல விட்டு வரலான்னு போனங்க. அவங்க பண்ண டென்ஷன்ல புடவை அங்கேயே மறந்து விட்டு வந்துட்டுங்க. நான் இங்க இருங்க, நான் சீக்கிரம் போய் எடுத்து வந்துடுறேன். இல்ல பரவாயில்ல இருக்கட்டும், நம்ம போட்டிங் ரவுண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு போகும்போது எடுத்துக்கலாம். ஐயோ அதுக்குள்ள அவளுக்கு எடுத்து கட்டிடுவாளுங்க. ஆமாமா அவளுக்கு பெரிய பண்ணாடைய ஏதாச்சும் ஒரு கட்சி கொடி கலண்டு விழுந்தா கூட எடுத்து இடுப்புல கட்டிக்கிட்டு வாழ்க ஒளியிலன்னு லாரியில ஏறி ஊர்வலமா போயிருவாளுங்கம்மா. ஆமாங்க, என்ன பொறுத்த வரைக்கும் அந்த புடவை நீங்க தாங்க கட்டணும். அதுக்கான தகுதி உங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, இங்க பக்கத்துல தான் நாங்க போய் எடுத்து வந்துடுறோம். அப்பா அவங்க 2 பேரும் நல்லா கவனிச்சுங்க, ஏன்னா எங்க பொண்டாட்டிய அதெல்லாம் உங்ககிட்ட கேட்டாங்களா? அப்படி சொன்னா தப்பா நல்லா கவனிப்பாங்க. இங்க பாரு, அது அவரோட குல விளக்கு, இது என்னோட குத்து விளக்கு. பி கேர்ஃபுல். வா 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 போடா. லா 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 லா. அங்க பாருடா. இவளுக்கு ஏப்பா ரூம் போட்டு வந்தாளுங்க?
வந்து இல்லாம ஒருத்தி போஸ்ட் கொடுத்துட்டு போட்டோ எடுக்கிறாங்க பத்தியா? டேய் போஸ்ட் கொடுத்தா பரவாயில்லடா. நான் நினைச்ச மாதிரி இந்த பிச்சைக்காரன் இந்த புடவை எடுத்து கட்டலடா. ஆமா மச்சான், நீ ஒண்ணு கவலைப்படாத. இப்பவே ஒரு அரை அரைஞ்சு இங்கனக்குள்ள ட்ரெஸ் பூரா உருவுறமா. அப்படி எல்லாம் பண்ணா இந்த புடவை ஏது எங்க வாங்குனீங்கன்னு கேட்டா நம்ம என்னடா பதில் சொல்றது? ஆமாப்பா. அப்ப ஒண்ணு செய்வோம், இந்த விஷயத்தை இங்கேயே போட்டு அமைக்கி விட்டு எஸ்கேப் ஆயிரும். அதான் correct. ஏன்னா இவங்கள்ட்ட மாட்டோம்னா அவங்க சந்தோஷமா இருக்க முடியாது. ஆமா, வா, வா, வா. ஏய், darling. வாங்க 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 வாங்க. நாங்க நினைச்ச நீங்க வந்துட்டீங்க. அது இருக்கட்டும் மாமா, காலையில இருந்து ஆளே காணுமே, எங்க போயிட்டீங்க? அது ஒண்ணு இல்ல ஈஸ்வரி, நாங்க இந்த மந்திரவாதி கிட்ட போயிட்டு எனக்கு மந்திரிச்சுட்டு அப்படியே வர்ற வழியில நானும் பழனி ஆளுக்கு 2 பிளேட் பிரியாணி சாப்பிட்டு உங்களுக்கு ஒரு பொட்டலம் பிரியாணி வாங்கிட்டு விளையாட்டு இருந்தோம். அதுக்குள்ள இல்லடா. ஆமா ஆமா ஆமா. பாத்தியாடா, நீ தானே தப்பா சொன்ன. அவங்க ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் போயிருக்காங்க. விடுமா விடுமா, அவன் அம்மாவாசையில பிறந்தவன் அப்படிதான் பேச. அத பையன் பெருசா பேசிட்டு இருக்கான். மாமா ரொம்ப பசிக்குது, சாப்பிட்டு போலாமா? நீ எங்கடா போற? சாப்பிடறதுக்கு அது கண்டவங்க சாப்பிடுற ஹோட்டல். அங்க போக வேண்டாம், குடும்ப பொண்ணுக்கு சாப்பிடணும் தனியா ஹோட்டல் இருக்கு, அங்க போய் சாப்பிடலாம். வாங்க. போ, மாமா அந்த ஹோட்டல் நல்லா இருக்கு. எங்க போனாலும் எனக்கு எமனாவே வர்றது. குங்குமச்சிமிழே குடும்பத்து விளக்கே குலமகளே வருக, எங்கள் கோவிலின் வாழும் காவல் தெய்வம் கண்ணகியே வருகே. மங்கையர்க்கரசி அங்கையர் கண்ணி திருமகளே வருக. போதும் மாமா போதும். ஐயோ அக்கா, கேட்டீங்களா என் மாமா எவ்வளவு தெளிவா பாடுறாருன்னு? அவருக்கு எல்லாம் சரியாயிடுச்சுக்கா. ஏன் மாமா, எப்படி மாமா உங்களுக்கு திடீர்னு பைத்தியம் குணமாயிடுச்சு? எனக்கு எப்ப பைத்தியம் பிடிச்சது? அது நேத்து நீ விதவிதமா ட்ரெஸ் பண்ணிட்டு என் முன்னாடி வந்து அப்படி ஸ்டைலா போஸ்ட் கொடுத்தீல, அப்ப சர்றன்னு உள்ள ஒரு ஒளி இறங்குச்சு, அதுல பைத்தியம் வெளிய போயிடுச்சு. போங்க மாமா. அது மட்டும் இல்லம்மா, நேத்தோட அமாவாசை முடிஞ்சிருச்சா, அதான் அவரோட லூசும் போயிருச்சு. பாத்தியாப்பா, என் பொண்டாட்டி எவ்வளவு அறிவு குழந்தையோட பேசுறான்னு. அவ ஒரு லேடி அப்துல் கலாம். ஐயோ, போங்க ராசா, எனக்கு வெட்கம். வாங்க. என்ன சார் சாப்பிடுங்க? இவங்க எல்லாம் என்னென்ன கேக்குறாங்களா? அதெல்லாம் டான் டான் சுட சுட இந்த டேபிள் இருக்கணும். ஃபிஷ் கேட்டா கூட புஷ்ஷுக்கு போன் பண்ணி உடனே வர வைக்கிறீங்க. அப்படி இல்ல நாம அவனை இந்த ஹோட்டல கொளுத்திடுவோமா? அப்படிலாம் செஞ்சிடாங்க சார். நீங்க என்ன கேக்குறீங்களோ அதை கொண்டு கொடுத்துறோம் சார். சரி. ஆமா சார், இவங்கள யாரு சார்? உங்க சின்ன வீடுங்களா? என்ன சொன்னா? என்ன சொன்னா? ஸ்டாப். ஏண்டா எங்களை பார்த்தா சின்ன வீடு மாதிரியே தெரியுது? எங்க வீட்டுக்காரங்க சின்ன வீடு வச்சுக்கிற அளவுக்கு கேவலமானவங்க இல்ல. அவங்க ரொம்ப ரீசன் மேன். அவங்க ராமருங்க. அதெல்லாம் சீதைங்க, கணவனுக்கு கட்டுப்பட்டவங்க. அப்பேற்பட்ட எங்களை யாரு பொம்பளைங்க? யாரு பொம்பளைங்க? அது யாரு தெரியுமா? என்னோட குல விளக்கு. அது யாரு தெரியுமா? அவருடைய குத்து விளக்கு. ஏன்னா அவங்கள போய் சின்ன வீடுல சொல்றீங்க, கொலை பண்ணிடுவோம். என்ன சார் அவங்களை அடிக்க விட்டு எங்களுக்கு யாரு நினைச்சுக்கிட்டாங்க? விடுங்க சார். நீங்க அவங்கள பொண்டாட்டின்னு சொல்றது நம்பி தானே நான் எங்களை சின்ன வீடான்னு கேட்டோம். அது எங்க தப்பா? அப்பா எதுவுமே தப்பு கிடையாதுப்பா. இது சின்ன வீடு தான், அது பெரிய வீடு தான். ஏன்டா மச்சான்? ஆமாப்பா. அப்புறம் எதுக்கு அந்த பொம்பளை நெஞ்சேறி மிதிக்கிறா? சின்ன வீட்டு போய் சின்ன வீடு சொன்னா கோவம் வரத்தானே செய்யும். நீங்க இருங்க. அக்கா இவ்ளோ சந்தோஷமா இருந்து நான் பார்த்ததே இல்ல. நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இந்த சந்தோஷம் நிலைச்சிருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேங்க. கண்டிப்பா உங்க சந்தோஷம் நிலைக்குங்க. என் மனசை திறந்து ஒரு உண்மை சொல்றேன். 2 வருஷமா என் மனைவி கிட்ட கிடைக்காத சந்தோஷம் 2 நாள் உங்க வீட்டு பழனொன்னு கிடைச்சிருச்சு. அப்புறம் என்ன, எப்ப மனசு ஒத்து போச்சோ இனிமேல் மாங்கல்யம் தந்துதானே. சின்ன வீடா? எங்க சின்ன வீடுன்னு சொன்னாங்களா? என்னக்கா இது அநியாயமா இருக்கு? நம்ம புருஷங்களே நம்மள சின்ன வீடுன்னு சொல்லிருக்காங்க. அது பரவாயில்லடி, நம்மள இங்க கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு பக்கத்துல எவ்வளவு ஒரு சிரிக்க கூட உட்கார்ந்து காபி சாப்பிட்டுட்டு போட்டிங் வேற போய் தொலைஞ்சிருக்காங்களே. தத மரமண்ட எவ்வளவு ஒருத்தி இல்ல. நான் சொன்னனே அந்த மந்திரம் வெள்ளக்காரியம் தான். அக்கா இது சும்மா விடக்கூடாது. நம்மள ஒரு போட்டை புடிச்சு நேரா தண்ணிக்குள்ள போறோம். அவங்கள கையும் களமா புடிச்சு ஆளுக்கு 4 அரை. அங்க யார் வரான்னு பாரு. பொட்டாட்டிக்கு போச்சா? நம்ம பொண்டாட்டியா? அப்ப நான் குதிச்சிடுறேன். உள்ள முதல்ல ஏதாச்சும் இருக்க போதுரா? இவள்கிட்ட வாழ்ந்து சாருக்கு இந்த முதல்ல கடிச்சு கொதறி சாரது எவ்வளவு மேல. மறுபடியும் பாக்குறேன், எங்க போறாங்க பாக்கலாம். குதி குதி குதி. என்னது குதிச்சிட்டாங்க? அது தண்ணிக்குள்ள பாருங்க, நம்ம வீட்டுக்காரங்க மாதிரி இல்ல. ஆமாடி, அவங்களே தான். டேய் காத்து குடி குடி குடி. அது பாரு, கையும் களமா புடிச்சு கொடுத்தா அப்ப விட்டுட்டீங்க. இப்ப புரியும்.
ஆமா பேசிக்கிட்டே இருந்துட்டு திடீர்னு ஏன் தண்ணிக்குள்ள குதிச்சீங்க? குதிக்காம என்னங்க செய்வாங்க? எதிர்த்தாப்புல 2 முதலைங்க வந்தது. முதலையா? அந்த லேக்ல முதல்ல எல்லாம் ஒண்ணும் இல்லையே. நான் பாத்தங்க. ஐயோ ஜலதோஷம் பிடிச்சிருச்சு போல இருக்கே. ஏய் அந்த தைலம் கொண்டு வா. இருங்க. இந்தாங்க ஷர்ட் போட்டுக்கங்க. இது வந்துடுறேன். இந்தக்கா கொடு. சோனா சார் இங்க தான் தங்க போறாரு. நைட்டுக்கு அவருக்கு ஸ்பெஷலா டிஃபன் ரெடி பண்ணிடு. அப்படியே ரூம் ரெடி பண்ணிடு. எந்த ரூம்? என்னடி கேள்வி இது? ஏன் ரூம் தான். இன்னைக்கு அவரை சந்தோஷப்படுத்தணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இந்தாங்க கொஞ்சம் போட்டா சரியா போயிடும். கொஞ்சம் நெஞ்சில தேய்ச்சுக்குங்க. அப்படி இல்லைங்க, நல்லா தேய்க்கணும். என் தலை விட்டாளே. ஈஸ்வரி மச்சான், மச்சான் மச்சான் என்ன காப்பாத்துறடே. ஏன் மச்சான் கனவுல வந்து இந்த போடு போடுறாளே, நேர்ல வந்தா என் கதி என்னன்னு யோசிச்சு பாருமா. அது வேற ஒண்ணு இல்லடா மச்சான். நம்ம போட்ல போறப்ப அவளுக்கு எதுக்கு வந்தாளுங்கல்ல, அவளுக்கு பார்த்தன பயந்து போய் தண்ணியில குதிச்சோம்ல, அந்த பயத்துல சளி பிடிக்கிறதுக்கு பதிலா கிளி பிடிச்சிருச்சு. அந்த பீல தான் நீ வீதி வரைக்கும் வந்துட்ட. ஒரே ஒரு நாள் ராத்திரி மந்திராவோட குடும்பம் நடத்திட்டேன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் பழைய வாழ்க்கை மறந்து புது வாழ்க்கை வந்துடும். நீ சொல்றது வாசம் தான் மச்சான். ஆனா என் முண்டாட்டி இந்த ஊர்ல இந்த லாட்ஜில் இருக்கிற வரைக்கும் என்னால மந்திராவோட சந்தோஷமா இருக்க முடியாது. அதுக்கு என்ன ஒண்ணு சொல்ற? இவள எங்க இருந்து பேக்கப் பண்ணுவா? எப்படி? ஒரு சூப்பர் ஐடியா. என்ன? என் பொண்ணுக்கு திடீர்னு காக்கா அப்படி பண்ணுச்சு. வாயில நுரத்தல், ரொம்ப சீரியஸா இருக்கா அப்படின்னு பாட்டி போன் பண்ணி உடனே இவள ஊருக்கு புறப்பட்டு வர சொன்னாங்க அப்படின்னு ஒரு ரீல் எடுத்து விட்டோம்னு வச்சுக்கா, இவ வாரி சுருட்டிக்கிட்டு கிளம்பிடுவாள்ல. பாட்டி நான் ஈஸ்வரி பேசுறேன். மாமா மந்த்ராங்கிற பொண்ணை தேடிதான் இங்க வந்திருக்காரு. அவரை தேடிதான் நானும் உங்க ஊட்டிக்கு வந்துட்டேன். கண்ட பொண்ணுங்களோட சுத்துற அளவுக்கு என் பேரனை நான் மோசமா வளர்க்கல. என்ன மாதிரி? சும்மா அறியா வாய வச்சுக்கிட்டு. இந்த பாரு, உங்க அப்பன் ஊர்ல இருந்து பணம் அனுப்பல, அதை என் பேரன் உங்ககிட்ட கேட்டானா, நீதான் அதுக்கு பெருசா தகராறு பண்ணியாம. உன் அருமை தம்பிங்க எங்க கிட்ட சொன்னானுங்க. அது சரி, குழந்தை எப்படி இருக்கா? உன் குழந்தை நல்லதா இருக்கா. என் பேரன் உருப்படியா வீடு வந்து சேரணும். இல்ல நீ வீட்டுக்கு வராத, அப்படியே ஓடி போயிரு. என்னப்பா மச்சான் நம்ம வீட்டு சூர்பனங்க வெளியே நிக்கிறாங்க மச்சான். மச்சான் இங்க பாரு, இப்ப நேரா போற டிக்கெட் நீ கையில குடுக்குற, பெட்டி படிக்க நான் கொடுத்து வண்டி ஏத்தி விடுறேன். சரி சரி சரி. ஏன்டா அழுகுற? உன் பிள்ளைக்கு சீரியஸ்னா அவளுக்கு நம்பணும்ல, அதுக்கு இங்க இருந்து பில்டப் பண்ணதானே. ஐயோ ஏன் அழறீங்க? அம்மா உசுருக்கு உசுரா வளர்த்தவங்க புள்ள உசுருக்கு போராடிக்கிட்டு கிடக்குதுமா. கோயிந்தம்மா என்ன சொல்றீங்க? நம்ம பொண்ணுக்கு திடீர்னு காக்கா வலிப்பு வந்து வாயில நுரத்தல்லி ரொம்ப சீரியஸா இருக்குன்னு பாட்டி போன் பண்ணாங்க. என் பிள்ளை எடுத்துக்கிட்டு அவங்க பிள்ளைய காப்பாத்துப்பா. இதுக்கு மேல அவன் தாங்க முடியாது. அக்கா இவங்க 2 பேரும் சொல்றத நம்பாத. நம்ம வீட்டுக்கு போன் பண்ணி குழந்தை எப்படி இருக்குன்னு கேட்டு தான் போறோம். கேட்டா குழந்தைக்கு சீரியஸா இருக்குங்கிற, உனக்கு நக்கலா? ராஸ்கல் என்ன பத்தி வச்சிருக்க பையனா? என்ன பத்தி வச்சிருக்க? ஏண்டி என் பொண்டாட்டி அவளை ஒண்ணு செஞ்சிடாத. இது பாரு ஈஸ்வரி, 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. ஆனா என்னதான் இருந்தாலும் 10 மாசம் குழந்தைய சுமந்து பெத்தவனி நீ டக்குன்னு கிளம்ப முதல்ல. ஐயோ என்ன மாமா நீங்க? குழந்தை குழம்பு சரியில்லைன்னா நான் இங்க 1 நிமிஷம் இருப்பேனா? நான் உடனே புறப்படுறேன். கொஞ்சம் ரூம் வரைக்கும் வந்து துணிமணி எடுத்து வைக்க ஒத்தாசை பண்ணுங்க மாமா. வாங்க மாமா, சீக்கிரம் வாங்க மாமா. போங்க போங்க. ஏய், உனக்கு மட்டும் என்ன தனி ரயில வர்றாங்க, நீ சேர்ந்து கிளம்பு போ. என்ன ராசா இது? நீங்க சொல்லி எதை நான் கேட்காம போ, போ, இருந்திருக்கேன். போ. இருந்தாலும் நீங்க வந்து கொஞ்சம் கூட மாட நான் வாங்க எதுக்கு? வாங்க. எதுக்கு? வாங்க. டாடி, ஏய். போய்யா. ஐயோ, ஊர் சுத்தி. ஏய், ஏய், என்னடி ரவுடி பிள்ளை தள்ள மாதிரி தள்ளுறான்? அவனை போடு நின்னுக்கிற. போட வரா சார். போடுமா. போட. கோயிந்தம்மா. கோயிந்து, என்னம்மா அது? என்ன நடக்குது நம்ம ஃபேமிலில? நடக்க வேண்டியதுதான் ஏன் நடக்குது. 15 வருஷமா உன்னையே நம்பிட்டு இருந்தனே, எனக்கே துரோகம் பண்ற நீ. இப்ப பாரு. டேய் எடாத அருவாமலையே. அருவாமலையா? போட்டாளுங்க யார் போட்டாளுங்க? அறிவழகா தப்பிச்சுக்கோ. எப்ப குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு போய் சொன்னியோ அப்பவே தெரிஞ்சு போச்சு நீ எதுக்கு ஊட்டி வந்திருக்கேன்னு. உனக்கு உண்மையிலே பைத்தியம் எல்லாம் ஒண்ணு இல்ல. அந்த பொண்ணோட ஊர் சுத்திருக்கு தானே நீங்க வந்த. இந்த புடவைலாம் கூட நீ அவனுக்காக தானே வாங்கின. யார் சொன்னாங்க அப்படின்னு? நீ யாராச்சும் பேசாத. அப்ப ஏன் என்ன பார்த்து ஓடுன? ஏன் என்ன பார்த்து ஓடுன? யார் ஓடுனாங்க? பாத்தியா நீ?
சொல்ல மாட்டேயா நீ சொல்ல மாட்டே எதுக்கு சொல்லணும் பொண்டாட்டியா இருந்தா சொல்லலாம் வெப்பாட்டிக்கிட்ட எதுக்கு ஏன் சொல்லணும் எனக்கு சொல்லணும். சும்மா ஓடாத. யார் சொன்னாங்க உன்னை வெப்பாட்டின்னு? இந்த ஓட்டிக்காரங்கிட்ட அப்படித்தானே சொல்லியிருக்கேன். நான் அப்படி ஒண்ணும் சொல்லல. நீ பேசாதயா உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். எனக்கு கட்டி விட்டுட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கல தானே நீ இப்படி எல்லாம் பண்ற எனக்கு தெரியும். நீ ஏதோ ஒண்ணு கற்பனை பண்ணிக்கல. நான் என்ன சொல்றேன்? ஓடி அந்த பக்கம். பைத்தியக்காரி. நான் உன்னை கூட்டி பேச தயாரில்ல போ. நில்லையா ஏய் நில்லு நில்லுங்கறல நில்லையா என்கிட்ட பேச பாத்தியா எனக்கு அது அருகதை இல்லையா எப்ப நீ என்ன பஞ்சாயத்து நிறுத்தறன்னு சொல்லிட்டியா அதுக்கப்புறம் நீ எனக்கு பொண்டாட்டியே இல்ல. உன் பொண்டாட்டி இல்லையா அப்படி சாகுறையா உன் பொண்டாட்டி இல்ல சொன்னதுக்கு அப்புறம் நான் எதுக்கு உயிரோட இருக்கணும் நான் செத்து தொலைறேன். ஈஸ்வரி ஈஸ்வரி ஐயோ ஈஸ்வரி ஈஸ்வரி காதரே ஈஸ்வரி உன்னை கண்டு ஈஸ்வரி ஈஸ்வரி காதரே ஈஸ்வரி ஈஸ்வரி ஏய் ஈஸ்வரி டேய் என்ன பண்ற இவ்வளவு வாட்ச் எடுத்து சாப்பிட்டுருக்கேன். ஏன் அறிவு இருக்கா? அறிவு இருக்கா? முதல்ல வாட்ச் எடு. வாயை தர வாட்ச் எடு. வாட்ச் எடு. என்ன ஈஸ்வரி இதெல்லாம்? இவா நீ லூசு. எதுக்கு இந்த மாதிரி முட்டாள்தனமான காரியத்தை எல்லாம் பண்ண? நீங்க தான் என்ன பொண்டாட்டி எல்லாம் சொல்லிட்டீங்கல்ல இனிமே நான் உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம்? நான் ஏற்கனவே அப்பா இல்லாத அண்ணாத இப்ப நீங்களும் என்ன கை விட்டீங்கன்னா நான் எங்க போறது? குழந்தை நீங்களே பாத்துப்பீங்க. ஏன்னா அது உங்க குழந்தை எனக்கு அது யாரு இருக்கா? இப்படி எல்லார்கிட்டயும் கெட்ட பேர் வாங்கிட்டு வாழறதுக்கு நான் செத்தே போலாம். அடி போட்டன எல்லாம் அப்படித்தான் நீ காரணம். நீ செய்யறதெல்லாம் செஞ்சு போட்டு பழைய எம்எல்ஏ போடலான்னு பாக்குறேன். நீ முதல்ல இந்த மாதிரி காரியம் எல்லாம் பண்ண மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. நான் பண்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்களும் எனக்கு துரோகம் பண்ண மாட்டீங்கன்னு முதல்ல சத்தியம் பண்ணுங்க. சத்தியமா பண்ண மாட்டேன். போதுமா? என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணுங்க. சத்தியமா பண்ண மாட்டேன். நீங்களும் உங்க மனைவியும் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்தா அத பார்த்து சந்தோஷப்படுற முதல் ஆள் நானா தான் இருப்பேன். ஆமா 2 நாளைக்கு முன்னாடிதான் உங்க வைஃப் சரி கிடையாது குடும்பத்துக்கே லாய்க்கு இல்லைன்னு சொன்னீங்க. அதுக்குள்ள எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க? நான் ஊட்டிக்கு வந்த விஷயம் எப்படியோ பொண்டாட்டிக்கு தெரிஞ்சு அவள் நேரம் இங்க புறப்பட்டு வந்துட்டாளுங்க. வந்தவன் என்ன பார்த்து நான் முன்ன மாதிரி இல்லைங்க இப்ப திருந்திட்டேன் என்ன மன்னிச்சுக்கன்னு சொல்லி காலில் விழாத குறைய அழ ஆரம்பிச்சிட்டாள். அதுக்கப்புறம் கூட நான் நம்பலைங்க. திடீர்னு தூக்க மாத்திரை சாப்பிட்டு சாகிற அளவுக்கு போயிட்டாளுங்க. ஓ அதுக்கப்புறம் தான் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதுக்கப்புறம் கூட நான் புரிஞ்சுக்கலன்னா நான் மனுஷனே இல்லைங்களே. அப்போ ஒரு பொண்டாட்டி தான் நல்லவன் நிரூபிக்கிறதுக்காக சாகுற வரைக்கும் போகணுங்கிறீங்க. அப்பதானே நம்ப முடியும். இப்பதானே தெரியுது தப்பு அவங்க மேல இல்ல உங்க மேலதான். எப்போ ஒரு பொண்டாட்டி தான் உயிரை கொடுத்து புருஷனை காப்பாத்தணும்னு நினைக்கிறாங்களோ நிச்சயமா அவங்க நல்லவங்களா தான் இருக்க முடியும். நீங்க தான் அவசரப்பட்டு புரிஞ்சுக்காம அவங்களை தூக்கி எறிஞ்சிட்டு வந்திருக்கீங்க. நீங்க சொன்ன வார்த்தையெல்லாம் நம்பி அவசரப்பட்டு நானும் அவங்களுக்கு துரோகம் பண்ண பாத்துட்டேன். என்னைய சேர்த்து முட்டாளாக்கிட்டீங்களே. முதல்ல உங்க வைஃப் எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க. நான் உங்களை பார்த்து மன்னிப்பு கேட்கணும். ஏய்யா நேத்து அவ்வளவு தூரம் என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணிட்டு இப்ப இங்க வந்து எவ்வளவு கொஞ்சிட்டு இருக்கியா? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? ஈஸ்வரி 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 என்ன ஈஸ்வரி கொஞ்ச நேரம் ஈஸ்வரி ஏன் இப்படி காட்டு தரமா நடந்துக்கிற? இப்படி அவசரப்பட்டு முடிவெடுத்தா நீ வாழ்க்கையை பாழாக்கிட்ட. தயவு செய்து நான் சொல்றது கேளு ஈஸ்வரி. எனக்கு துரோகம் பண்ண உன்கிட்ட நான் எதுவுமே பேச விரும்பல. மூஞ்சிலே போயிட்டு நான் சொல்றது கேளுங்க. அவர் உங்களுக்கு துரோகம் பண்றதுக்காக இங்க வரல, நல்லது செய்ய தான் வந்தாரு. ஏண்டி என் புருஷனை கெடுத்து ஊட்டி கூட்டிட்டு வந்து என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு என்கிட்ட நியாயம் பேசுறியா? நீ வாங்க மேடம். ஐ எம் வெரி சாரி. நான் அவளுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னையா சாரி புரிந்து பெருசா இங்கிலீஷ்ல அவகிட்ட அலந்துட்டு இருக்க. உங்களை இரு உன்னை என்ன பண்ற பாரு. நீ வாங்க போலாம். என் வாழ்க்கையை நாசமாக்கணும்டா. உயிரோட விட மாட்டேன். ஐயா யாரோ ஊர் பேர் தெரியாதவ முன்னாடி கட்ட பொண்டாட்டிய கை நீட்டி அடிச்சிட்டல. என்ன விட அவ உனக்கு முக்கியமா போயிட்டாளா? போயா போய் அவளோட போய் வாழ்ந்துக்கோ போ. எங்க போற? நேத்து வரைக்கும் நினைச்சேன் என் உயிரை கொடுத்தாவது உன் கூட வாழணும்னு. ஆனா இன்னைக்கு சொல்றேன் என் உயிரை போனாலும் இனிமே கூட நான் சேர்ந்து வாழ மாட்டேன். இது என் குழந்தை மேல சத்தியம்.
டார்லிங், என்னோட லட்சியமே என்ன தெரியுமா? என் பொண்டாட்டியும் என் பிள்ளையும் பழி வாங்குறதுதான். அதுக்கு உன்னோட ஆதரவு தேவைப்படுது. நான் என்ன செய்யணும்? ஒண்ணும் பண்ண வேணாம். அடுத்த வாரம் 2 பேரும் சர்ச்சுக்கு போறோம், கல்யாணத்தை பண்ணிக்கலாம். யாரு? ஐயோ, போயிட்டம்மா. ஐயோ, ஐயோ, நாயலடி. சோனா, எப்படியாவது தப்பிச்சு அடுத்த வாரம் சர்ச்சுக்கு வந்துரு. நான் முன்னால போய் தங்கியிருக்கேன். வந்துரு. அடே, வேணாம்டா. நான் உங்க அப்பன்டா. டேய், இல்ல அப்பனே கிடையாது. டேய், என்ன மன்னிச்சிடுறா. உனக்கெல்லாம் மன்னிப்பு இல்லையா? டேய், உங்க அம்மா வந்து 1000 ரூபாய் சொன்னாங்க. பரவாயில்ல, எங்க அம்மாக்கு நான் இன்னொரு கல்யாணம் பண்ணி ஐயோ, வச்சிருந்தேன். தனியா சிக்கிட்டனே. ஏய், ஐயோ, இவன் ஒரு பாட்டிலோட வர்றாளே. எவ்வளவு தூரம் ஓடுவேன்னு பாக்குறேன். இன்னைக்கு உன்னை எங்க போனாலும் விட மாட்டேன். என்ன விட்டுமா? விட்டதுனாலதான் இந்த அளவுக்கு ஆயிட்டேன். வேணாம். கோயிந்தம்மா, என்ன மன்னிச்சிருமா. கோயிந்து. இதோட உனக்கு பொம்பளை நிரப்பே வரக்கூடாது. வேணாம், வேணாம், வேணாம். இறங்கிடி. என் பொண்ணுக்கே துரோகம் பண்றான் அவன். வெட்டி புதைச்சிடுறேன். வா. ஈஸ்வரி, போதுமா, பாக்குறவங்க கேவலமா நினைப்பாங்கம்மா. முடியாது. ஐயோ, தாத்தா என்ன கேளுங்க. போகாதம்மா. கிணத்துலயே குளத்துலயே விழுந்து சாவலை தவிர அந்த ஆளோட இனிமே ஒரு நிமிஷம் கூட வாழ மாட்டேன். வேணாமா, நீ ஏமா சாகணும்? உனக்கு துரோகம் பண்ணன உன் புருஷன் அவன் எங்க இருக்கான்னு சொல்லி அவனை கண்ட தடவை வெட்டி போட்டுறேனா? பலி போட்டு விடியா? என்ன இரு, என் பேரன் வெளியே போயிருக்கான். எதா இருந்தாலும் வந்து பேசிக்கலாம். என்ன எஸ்கேப் ஆயிட்டானோ அவன்? கேடிப்பேன். ஐயா ஐயா, உங்க வாயால என் பேரன் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க ஐயா. ஏதோ எங்க போதாத நேரம் இப்படி எல்லாம் நடந்து போச்சு. என் பேரன் ரொம்ப நல்லவையா. நீங்க நல்ல குடும்பம் நினைச்சிட்டா நானும் என் புருஷனும் ஏமாந்துட்டோம். மொத்தத்துல உங்க குடும்பமே ஒரு டுபாக்கூர் குடும்பம். உங்க பேர ஒரு பிராடு பையன். யோ, உன்ன பிராடு சொல்லு, என்ன பிராடு சொல்லு, ஒத்துக்கிறேன். ஆனா என் நண்பனை பிராடு சொல்லாத. அவன் நம்மளோட யோக்கிய. அப்படி சொல்றா? யோ, என்ன ஓ? ஏய், ஏய், என்ன ஏய்? என்னடா என்ன? அவன் கூட ஊரை சுத்துற பரதேசி பையன் நீ. உன்ன என்னடா சொன்ன? போடா, வெள்ளா. சம்பந்திக்கு மரியாதை கொடுத்தா என்ன ரொம்ப சொல்ற? யார் யாவிங்க? அதான் அதே பட்டத்துக்காரங்க தான் நான் பணத்தை கொடுத்து கூட்டு வந்திருக்கேன். இவனுங்களா? வாங்க வாங்க. டேய், என்னடா கும்பல வராங்க? வரதுமியா? வரது ஏன் பயப்படுற நீ? சரி போடா. ஏண்டா, அன்னைக்கு ரோட்ல வம்புழுத்து இல்லாம இப்ப நேரா வீட்டுக்கே வந்துட்டீங்களா? இந்த பாருங்க, நீங்களா போயிட்டீங்கன்னா நானும் போயிருவேன். அப்படி இல்ல ஒரே சீவு. ஐயோ, பாரு, பேட்டுக்காக அவ்வளவு தூரம் வக்காலத்து வாங்கினே. பாரு, மாலை கட்டுவ வந்து நிக்கிறாங்க பாரு. அட பாவி, கையில குழந்தையோட வேற வந்து நிக்கிறான். நீ நல்லா இருக்க மாட்டே, உருப்பட மாட்டே. என்னையா பாத்துக்கிட்டு இருக்க? அடிச்சு நொறுக்கியா அவனை? பெருசு 2 வருஷத்துக்கு முன்னாடி அவளை வச்சிருக்கேன்னு சொன்னான். இப்போ ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டாயா? சந்தோஷமா இருந்துட்டு போட்டுமே. யோ, என்ன இது? அப்ப என் பொண்ணோட கதி? யோ, எப்போ அவன் வெப்பாட்டிய பொண்டாட்டி ஆகிட்டானோ அவன் பொண்டாட்டி நான் வெப்பாட்டி ஆகிட்டு போறேன். நீ வாடிச்சு. ஐயோ, அறிவழகா. ரொம்ப துள்ளானே. யாரா அவன்? என்ன அசையாம அப்படியே நிக்கிறான்? இப்ப பழந்தா. ஏண்டா, நீதான் கல்லால் அடிச்சியா? நான் அப்படி செய்வேன். நான் ஏற்கனவே நொந்து போய் கிடக்கிறேன். நான் பெற்ற செல்வமே. நீ எப்படி?
என் தாலிய பங்கு போட்டுட்டு உதவி பண்ற மாதிரி நடிக்கிறியா நீ? பிசாசே, போடி. ஏய். ஐயோ எழுந்துரு. ச்சே, உனக்கு ஏதாச்சும் அறிவு இருக்காடு? நீ இல்ல பொம்பளையா? ஏண்டி உதவி பண்ண உதவளை புடிச்சு கீழே தள்ளி விடுற? உனக்கெல்லாம் மனசாட்சி இல்ல? கேயா, கட்ட பொண்ணு நான் குத்துக்கல் மாதிரி இருக்கும்போது எவ்வளவு ஒருத்துக்கு தாலி கட்டி கூட்டிட்டு வந்து மனசாட்சி பத்தி நீ பேசுறியா? அச்சா போடி. கட்ட புடிச்சது வேண்டான்னு தூக்கி போட்டு வந்தவள நீ. அதுக்கப்புறம் எவன் இடத்துல தாலி கட்டினா உனக்கு என்ன? எவன் கூட குடும்பம் நடத்தினா உனக்கு என்ன? அப்போ நீ என் பொண்ணுக்கு துரோகம் பண்ணுவ, அதை நான் பார்த்துட்டு இருக்கணுமா? யோ, என் பொண்ணு கண் கலக்கிறத பார்க்கும்போது பெத்த வயிறு பத்திட்டு எரியுறியா? இன்னொரு பொண்ணோட வந்து நிக்கிறேன்னு இப்படி கோவப்படுறீங்களா? பெத்தவங்கிற முறையில என்னைக்காவது உங்க கடமை நீங்க செஞ்சிருக்கீங்களா? படிச்ச மாப்பிள்ளை வேணும், வசதியான மாப்பிள்ளை வேணும் ஆசைப்படுறீங்களா? கட்டி கொடுத்த இடத்துல பொண்ணு சந்தோஷமா இருக்காளா? அப்படி இல்லன்னா என்ன புத்தி வரி சொல்லி திருத்தலாம் அப்படி அன்னைக்கா நீங்க யோசிச்சிருக்கீங்களா? பாருங்க, இந்த கிழவன் கிழவி அவங்க ஆசை நிறைவேற்றுறதுக்காக ஒரு பட்டிக்காட்டு பொண்ணை பிடிச்சி தலையில கட்டி வச்சுட்டாங்க. ஒரு பொண்ணு எப்படி சமைக்கிறதுன்னு சொல்லி கொடுக்குறீங்க, எப்ப கோயிலுக்கு போறதுன்னு சொல்லி கொடுக்குறீங்க, எத்தனை குழந்தை பெத்துக்கிறதுன்னு சொல்லி கொடுக்குறீங்க. ஆனா புருஷனை அனுசரிச்சு எப்படி சந்தோஷமா வாழ்றதுன்னு யாருமே சொல்லி கொடுக்கறது இல்ல. எல்லாரும் அவங்க ஆசையை நிறைவேற்றிட்டீங்க. ஆனா எனக்குள்ளே ஒரு ஆசை இருக்குன்னு யாராச்சும் நினைச்சு பாத்தீங்களா? இப்ப எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். என்னது? இந்த வீட்டுல வாழ போறது அந்த பொண்ணா இல்ல என் பொண்ணா? அதை இவன்ட்ட கேளு. இல்லப்பா, என்ன பிடிக்கலன்னு தானே அவர் இன்னொருத்தையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவளோடவே அவர் சந்தோஷமா இருக்கட்டும். எனக்கும் என் குழந்தைக்கு ஒரு குளமோ குட்டையோ கிடைக்காமலே போயிடும். நில்லுங்க. அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வந்துடாதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி உங்க வீட்டுக்காரருக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கல. இந்த குழந்தையும் அவரது இல்ல. அப்போ இந்த குழந்தைக்கு அப்பா யாரு? அம்மாடி, அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். அந்த குழந்தை இவருக்கு பிறந்தது. அந்த அம்மா இவரோட பொண்டாட்டி. இடையில காதலிச்சு கர்ப்பமாக்கி விட்டுட்டு போயிட்டாரு. அதுக்கான தண்டனைய ஆண்டவனுக்கு கொடுத்துட்டாங்க. ஆனா நான் இப்போ திரும்பி வந்திருக்கேன். இன்னைக்கு காலையில தான் எங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆச்சு. உங்க வீட்டுக்காரரும் சாரும் தான் எங்களுக்கு கல்யாணமே பண்ணி வச்சாங்க. நாங்க கல்யாணம் பண்ணிட்டு அப்படியே போயிருக்கலாம். ஆனா ஒரு நல்ல மனுஷனோட வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாதுன்னு தான் இங்க வந்தேன். உங்க வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை வந்ததுக்கு தெரிஞ்சோ தெரியாமல நானும் ஒரு காரணமாயிட்டேன். அதை தீர்த்து வைக்க வேண்டியது என்னோட கடமை இல்லையா? அன்னைக்கு பெட்ரூம்ல எங்க 2 பேரையும் பார்த்துட்டு நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க. ஆனா அவர் வந்ததே இனிமே என் பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ண மாட்டேன்னு சொல்றதுக்கு தான். என் குழந்தை மேல சத்தியமா சொல்றேன், இதுதான் நடந்தது. உண்மை தெரியாம உங்களை நான் தப்பா நினைச்சிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. பரவாயில்லைங்க மாமா, நீங்களும் என்ன மன்னிச்சிடுங்க மாமா. என் மேல ஆசை வச்சு என் கூட மட்டும்தான் சந்தோஷமா இருக்கணும்னு என்னையே சுத்தி சுத்தி வந்தீங்க. நான் அதை புரிஞ்சுக்காம உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். நீங்க தப்பான வழியில போறதுக்கு நானே ஒரு காரணமாயிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க மாமா. ஐயோ, மன்னிப்பு கேட்க வேண்டியது நான் தான் ஈஸ்வரி. நீ ஒரு படிக்காத கிராமத்து பொண்ணு. நீ ஏதாவது தப்பு செஞ்சிருந்தாலும் கூட நான் தான் உனக்கு எடுத்து சொல்லி திருத்தி இருக்கணும். அப்படி இல்லாம நான் வேற ஒரு பொண்ணை தேடி போனது என்னோட தப்பு தான். நல்லவேளை நீ சரியான நேரத்துக்கு ஊட்டிக்கு வந்த. அப்படி இல்லைன்னா நானும் ஒரு சராசரி மனுஷனா இருப்பேன். இன்னைக்கு இவங்க எல்லாம் இவ்வளவு தூரம் என்ன நல்லவன் யோகியன்னு சொல்றாங்கன்னா அது காரணமே நீதான். என்ன மன்னிச்சு ஈஸ்வரி. பெரியம்மா, நீங்க ஆசைய வளர்த்த பேர ஆரம்பத்துல லேசா தடுமாறினாலும் கடைசியில ஜெயிச்சிட்டாரு. அதுக்காக ஏன் சார்பா 5 லட்சம் ரூபாய் பரிசு கொடுக்கறேன். ரொம்ப நாளா வீடு கட்டணும்னு சொன்னியே, ஆரம்பிச்சிரு. ஐயா ஐயா ஐயா, நானும் உங்க ஆபீஸ்ல தானே வேலை பாக்குறேன். எனக்கு ஏதாச்சும் அன்பளிப்பு கொடுங்கயா. ஒரு மனுஷன் எப்படி வாழணும்னு அவர் வாழ்ந்து காட்டியிருக்கிறாரு. அதுக்காக தான் அவருக்கு கொடுத்தேன். ஐயா, ஒரு மனுஷன் எப்படி எல்லாம் வாழக்கூடாங்கிறதுக்கு நான் உதாரணமா இருந்தேன்ல, அதுக்காண்டியாச்சும் கொடுங்கயா. இவனை பார்த்து 4 பேர் திருந்தானா, என்ன பார்த்து 4000 பேர் திருந்துவாயா? ஏன்னா நாட்டுல என்ன மாதிரி கேஸ் நிறைய இருக்கானுங்க. அத முதல்ல யோசனை பண்ணி கேட்க. ஐயா, அவனுக்கு ஆசிட் ஊத்தி வந்து கிடக்கு. மருந்து செலவுக்கு ஏதாவது கொடுங்க. ஆமா ஆமாங்க ஐயா, கொடுங்க. கொடுக்காதீங்க. தரிசு நிலத்துல மருந்து போட்டு என்ன பிரயோஜனம்? அந்த மருந்தை என் நிலத்துல போட்டா 4 போட்டு நெல்லாவது விளையும். என்னையா சொன்ன?